தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இந்தியாவுடைய கருப்பு தினம் இன்று. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 இன்றைக்கி தான் புல்வாமா தாக்குதல் நடந்து 40 இந்திய வீரர்கள் பலியான தினம். சரி, 40 இந்திய வீரர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து சிஆர்எஃப் வீரர்கள் வாகனங்கள் அணிவகுப்போடு வர்றாங்க. அப்போதைக்கு ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக ஒரு கார் போய் அவங்க மேலே மோதி 40 வீரர்கள் பலியாகிறாங்க. இதை தான் அன்றைக்கி ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் சொல்கிறாரு. அதாவது இந்திய இராணுவ வீரர்களுக்கும் சரி, சிஆர்எஃப் வீரர்களுக்கும் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, எப்போ வேணாலும் தாக்குதல் தீவிரவாதியால் நடத்தப்படலாம் அப்படின்னு ஒரு உத்தேசமான ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் வான்வழி வழியாக அனுப்புங்க, நீங்கள் தரை வழியாக மார்க்கமாக அனுப்பாதீங்க, அவர்கள் உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க மத்திய அரசும் உள்துறை அமைச்சகமும் அதை எடுத்துக்கலை. அதனால் இன்றைய பழி பாவதங்களை அரசியல் தேர்தல் நேரத்தில் வர்றதுனால நம்ம பாகிஸ்தான் மேலே பழியை போட்டுடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அவங்க வீட்டில் ரைடெல்லாம் நடத்தி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதாவது இந்திய இராணுவத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஆனதுக்கப்புறம் இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பாகிஸ்தானில் நடத்தி 12 நாளில் ஜெய்ஷ் இ முகமதுங்கிற அமைப்பை அழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுது, அப்படி ஒரு தாக்குதலே எங்கள் மண்ணில் நடக்கலைன்ட்டு அடுத்த நாளே அறிக்கையை விடுறாங்க. அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, தீவிரவாத தாக்குதல்னாலே இந்தியாவில் 100 ஆண்டுகளை தொடரப்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. வேறு எந்த ஒரு இயக்கமும் செயல்படுத்தலை. ஆனால் அந்த இயக்கத்திற்கு இன்ன வரையும் தடை இல்லை. சரி, இதை ஏன் சொல்ல வரோம்னா, ஒரே ஒரு பொன்மொழி தாங்க. அரசியலும் சரி, தேவாலயங்கள் இல்லை கோயில்கள் இதில் எல்லா இடங்கள்லேயும் ஒன்று தான் செய்கிறாங்க, மக்களை அறியாமையிலே வச்சுருக்காங்க, விழிப்புணர்வு அடைய வைக்கிறதே இல்லை. அதுதான் உண்மை. இது ஒரு பொன்மொழியாக இன்றைக்கி காலையில் நான் படித்தேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்குது. எப்படின்னா 2 கமாண்டோ, அது இல்லாமல் 6 போலீஸார், மொத்தம் 8 பேர் சேர்ந்தவங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் 2026 வரை நீங்கள் எல்லா மட்டும் கொடுப்பீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா மணிப்பூரில் ஒரு கார்கிலில் பங்கேற்ற ஒரு இராணுவ வீரருடைய மனைவி நிர்வாணமாக அழைக்கப்பட்டு இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணப்பட்டு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளான போது பாதுகாப்பு தரல. புல்வாமாவில் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கல. அதான் நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஒரு நடிகர்களுக்கும் இப்போது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒருத்தருக்கும் நீங்கள் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா எதுக்காக கொடுக்குறீங்க? திமுக வீழ்த்தணும், திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அதற்காக ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நீங்கள் எத்தகைய பாதுகாப்பும் கொடுப்பீங்க, என்ன வேணால் நிதி உதவியும் கொடுப்பீங்க, இல்லை இவிஎம் மிஷினையும் கொடுப்பீங்க, என்ன தேர்தல் ஆணையமும் எடுபடி வேலையும் பார்க்கும். இதுதான் இன்றைய அரசியல் நிலையாக போய்கிட்டு இருக்குது. இந்த நாட்டுடைய தலையெழுத்தும் இப்படி தான். ஏன்னா வாழ்ந்த காலங்களில் தலைவர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோடைய பாதுகாப்பு திரும்ப வாபஸ் வரும்.